ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸில் யார் பணப்பட்டி எடுத்தது, ஸோ யார் வந்து பணப்பட்டி எடுத்துட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க அப்படின்ற எல்லா அப்டேட்ஸோட தான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா நேற்று நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா 50,000 வந்து எடுத்தார். ஸோ முந்தா நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து 50,000 எடுத்தார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ராயன் வந்து 2 லட்ச ரூபா நேற்று எடுத்தது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம விஜய் விஷால் வந்து ரெடியாக இருக்க மாதிரி நேற்று எபிசோடில் வந்து போட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி யார் எவ்வளோ பணப்பட்டி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பவித்ரா வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கான பணப்பட்டியை வந்து எடுத்திருக்காங்க. சொல்கிற ஆல்ரெடி அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ ரிகர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு எபிசோடில் வந்து பார்த்துருந்தீங்களே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம விஜய் விஷால் நேற்று எபிசோடில் பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஆனந்தி வந்து நின்ன உடனே வந்து பார்த்தோன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்தா நான் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கான பணப்பட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கான டாஸ்க் என்னடான்னு பார்த்தோன்னா 60 மீட்டரா. ஸோ 60 மீட்டர் வந்து பார்த்தோன்னா 30 செகண்டுக்குள்ளே போயிட்டு வரணும். ஸோ அதில் வேறு வந்து பார்த்தோன்னா டம்மி பாக்ஸ் வேறு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோமோவில் வந்து நீங்கள் பார்த்ததுனாலே தெரியும். ஸோ சரியான டைமுக்குள்ளே முடிக்க முடியாதனால வந்து பார்த்தோன்னா விஜய் விஷால் வெளியே இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதான உண்மை கிடையாது. எப்படியோ வந்து டைமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் விஷால் உள்ளே வந்துடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யாமே வந்து பார்த்தோன்னா பணப்பட்டி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்களாம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா டைமுக்குள்ளே வர முடியாதனால வந்து பார்த்தோன்னா டக்குன்னு அந்த பாக்ஸை போட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜாக்லின். ஸோ ஜாக்லினோடைய நிலமை தான் ரொம்ப கவலைக்குறையமாக இருக்குது. ஸோ என்னடா ஆச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா பணப்பட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தோன்னா டோர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஆனந்தி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா என்னை வச்சுட்டு இருக்கிறதுக்காக நான் போய் பணப்பட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் என்னால் முடியாது, மற்றவங்க மாதிரி என்னால் ஓடி வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஆனந்தியுமே வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னுடைய கேரக்டருக்காக தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா அவங்களால எடுக்க முடியல. ஸோ என்னடா இது இப்படி இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த கேம் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலுமே ஸோ ஒருத்தர் எவிட்டாக வெளியே போகிறப்ப தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி கஷ்டமாக இருக்கான்னு தெரியல. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வீக்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நாமினேஷன் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஸோ இந்த ஒரு டாப் 5 டாப் 6 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கேமு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த 100 நாள் அப்படி 2 தராசில் வச்சோம்னா பார்த்தோன்னா சமமாக இருக்கும். ஸோ ஒன்று விட்டால் கூட வந்து பார்த்தோன்னா ஒன்று போயிடும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் தான் இது. ஸோ விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா எவிக்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு கவலைக்குரியமான ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இன்ஸ்டன்டான அப்டேட்டும் கூட. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தீபக், அருண், மஞ்சரி ஸோ இவங்க 3 பேருமே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் காணும் பொங்கல், லாஸ்ட்டு பொங்கல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இப்போ கிடச்சிருக்க இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லின் போனது யாரும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக சொல்ல இது அன்ஃபேரான ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.